மேற்கு வங்கத்தை போல தமிழகத்திலும் வக்பு திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டையில் செய்தியாளர் பேசிய அவர், வக்பு திருத்தச் சட்ட விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் சரியான நேரத்தில் வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காததால் வேறு வழியின்றி உச்சநீதிமன்றம் தலையிட்டுள்ளதாக தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திற்கு மேலானவராக இருக்கலாம், ஆனால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மேலானவர் அல்ல என்று கூறிய திருமாவளவன், அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏதேனும் குந்தகம் ஏற்பட்டால் அதனை உச்சநீதிமன்றம் சரியான முறையில் கையாண்டு அரசியலமைப்பு சட்டத்தை மீட்டெடுக்கும் நம்பிக்கை தனக்கு உள்ளதாக தெரிவித்தார். எல்லாவற்றுக்கும் மேலானவர் குடியரசுத் தலைவர், அரசமைப்பு சட்டத்திற்கு மேலானவர் என்று பார்க்க முடியாது. உச்சநீதிமன்றத்திற்கு மேலானவர் குடியரசுத் தலைவர் என்று வாதிடலாம், ஆனால் அரசமைப்பு சட்டத்திற்கு மேலானவர் என்று சொல்ல முடியாது. எனவே அரசமைப்பு சட்டத்தையே சீர்குலைக்கிற முயற்சி நடக்கிற போது குடியரசுத் தலைவர் தலையீடு செய்திருந்தால், இப்படிப்பட்ட சட்டத்தை ஏற்க முடியாது, அதை அங்கீகரிக்க மாட்டேன் என்று அவர் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் இருந்திருந்தால் உச்சநீதிமன்றம் இதிலே தலையிட்டு இருக்காது, தலையிட வேண்டிய தேவை எழுந்திருக்காது, தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையும் உருவாகி இருக்காது. உச்சநீதிமன்றத்தின் தலையீடு சரியானதுதான் என்று துணை குடியரசுத் தலைவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது.